गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சின்ன vlog தான் போட போறோம். நாங்க எங்க போறோம்னா நம்ம வந்து வராகியம்மன் கோவில். பல்லூர்ல இருக்க வராகியம்மன் கோயிலுக்கு தான் நாங்க போறோம். எல்லா பஞ்சமி அன்னைக்கும் நாங்க அங்க போவோம். தொடர்ந்து ஒரு 9 மாசமா நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்க அந்த பூசணிக்காய், தேங்காய் அதுலலாம் நாங்க விளக்கு போட போறோம். அதான் வந்து அங்க இருக்கிறதே ரொம்ப ஸ்பெஷலானதுனால அங்க வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு திரி இருக்கும். அதை வந்து நாங்க போட்டு நெய் ஊற்றி அந்த மாதிரிலாம் வந்து நாங்க போட்டு விளக்கு போடுவோம் எப்பவுமே. அது நாங்கள் இன்றைக்கி எப்படிலாம் போடுறோன்றதை உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 1 மணி நேரம் ட்ராவல். அதனால் அங்கே போகிற வரைக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வருஷா வச்சு அந்த ஒரு காமெடி ரீல்ஸ் எடுத்திருக்கோம். அதை அங்கே அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க வந்து சீக்கிரமாக போய் பாருங்கள். அப்புறம் நாங்கள் இந்த vlog அப்லோட் பண்ணுறோம். ஒரு இது கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் நாங்கள் வந்து vlogsலாம் போடுற மாதிரி இருக்கோம். அதனால் வந்துட்டு எங்களோட vlogsஸை கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துருக்கோம். கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. 8 மணி ஆக போகுது. 8 மணிக்கு நடைய சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால வந்து இப்போ நான் வந்து காட்டுறேன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன். இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இல்லைனா நாங்கள் போன வாட்டிலாம் வந்தப்போ ரோடு வரைக்கும் போயிடுச்சு. இந்த தடவை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இல்லை, எல்லாமே போயிட்டாங்க ஆக்சுவலி. சரி, நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் அடுத்து போட்டிருக்கோம். அந்த ரெட் கலர் திரி வந்து போட போகிறோம். இங்கே எல்லாருமே ரெட் கலர் திரி தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். அப்புறம் வந்து அதான் கீழே வந்து ஃபஸ்ட்டு அரிசி, அதுக்கப்புறமா வந்து அங்கே சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு ரெட் கலரில் ஒரு திரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னல. அதை வந்து போட்டு விளக்கேற்ற போகிறோம். இதான் அந்த ரெட் கலர் திரி பார்த்துங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு. மற்ற திரியில் இந்த திரியில் போட ரொம்ப நேரமாக வருமா, அதனால தான் இந்த திரின்னு நினைக்கிறேன். ஏமா? ஆமாம். இதில் ஏற்றுறதும் கஷ்டம். ஏற்றுறது இல்லை, டக்குன்னு ஏறவே ஏறதுனால அந்த பேர் என்ன என்னது சூடத்தை வச்சு நாங்கள் ஏற்ற போகிறோம். பாருங்கள், இந்தோ சூடம் வச்சிட்ருக்காங்க. அது மேலே காத்தடிக்கிறதுனால டக்குன்னு பிடிக்கிறது. இப்படி தாமா பார்த்தீங்களா, சீக்கிரமாக பற்றிடுச்சு. பத்தியில் வந்து வைக்கிறாங்க ஃபஸ்ட். முன்னாடி வைக்கிற சூடம் வந்து எதுக்குன்னா சாமிக்கு வச்சு கும்பிட்ற மாதிரி வைப்பாங்க. இதெல்லாம் ஏற்றிட்டு கொண்டாடுற சாமி கும்பிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா வந்து முன்னாடி இருக்காங்க, எங்கள் அத்தை வந்து இங்கே இருக்காங்க. எங்கள் அத்தை இங்கே விளக்கு போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா அதோ அங்கே இருக்காங்கோ. கிஷிகா வந்து அங்கே இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. இதோ நான் சொன்னேன்ல, வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமிக்கு ஒன்றும் சொல்ல கதை முடிப்புறாங்க. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு சாமி கும்பிடுறோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து முடிஞ்சால் நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, குங்குமம் பூசி விட்றாங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. காலியாக இருக்குது தெரியுமா? எப்பவுமே நாங்கள் அங்கே ரோடு வரைக்கும் நிற்போம். இப்போ என்னடானா கடைசி இதில் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் போன வாட்டி வந்தப்போ நாங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் வந்தோம். பார்த்தா கடைசியில் பார்க்கும்போது வாய்ஸே வந்து ஃபுல்லாக ரெக்கார்டே ஆகலை. இல்லைனா அது நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். அதுவும் இதே தான். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் எப்படி விளக்கு போடுறோம் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாதனால நாங்கள் அதை போடவே இல்லை. ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சாமி வந்து என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே கெஸ் பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் இந்த தடவை கெஸ் பண்ணுறதை வந்து நீங்களும் பாருங்கள். யார் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து அவங்கவுங்க யோசிச்சுருக்க கலரை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கலர் யோசிக்கிறேன்னா, பிங்க் கலராக இருக்கும்னு யோசிக்கிறேன். ஒன்று லைட் பிங்க் இல்லைனா டார்க் பிங்காக இருக்கும்னு. திவ்யா, நீ என்ன கலர் யோசிக்கிற?
நீ என்ன சொன்ன? நான் பிங்க் கலர் சொன்னேன். என்ன க்ரீன் கலரா? நீ என்ன கலரு? என்னது? சாமி என்ன கலர் போட்டுப்பாங்க எப்பவுமே யோசிப்போம்ல, அதை நீ வந்து என்ன கலர் சொல்கிற? ரெட் கலர். ரெட்டா? சரி ஓகே. ஆனால் எங்கேயாவது லைட்டாக பிங்க் வந்தால் கூட நான் தான் வின் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கணும் எல்லாரும். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கலர்? ஒயிட். ஒயிட்டா? என்னைக்காவது ஒயிட் கலர் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள் அத்தை. அன்னைக்கு ஒயிட் அண்ட் பிங்க்ல பார்த்தோம்ல காம்பினேஷன். அது ஒயிட் அண்ட் பிங்க். அது ஆமா, கண்டு தெரியலையே. அது கோல்ட் அண்ட் பிங்க் இல்லையா? கோல்ட் அண்ட் பிங்க்ல ஒயிட் அண்ட் பிங்க். சரி சரி. அது நீங்கள் என்ன கலர் தான்? எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. நீங்கள் என்ன கலர்? ஏன் போனு? என்ன எடுத்தீங்களா? கிரீன். க்ரீனா? அக்கா சொன்ன திவ்யாவும் colour. க்ரீன் சொல்லியிருக்கா. வர்ஷா நீ என்ன கலரு? பிங்க் கலர். நானும் வருஷம் பிங்க் கலர் சொல்லியிருக்கோம். நீங்கள்? நான் வந்து பர்பிள். எல்லாரும் சொல்லாத கலராக சொல்லியிருக்கோம். சுவாமி பர்பிள் சொல்லிட்டு. ஆமாம். என்ன சேரியா? ஆ சேரி வந்து நான் ரெட்டு. ரெட். அக்கா 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 நான் கூட ரெட் தான். இவளும் ரெட்டா? எத்தனை பேர்? மொத்தம் 3 பேர் ரெட்டு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். நான் வந்து பிங்க் சொல்லியிருக்கேன். லைட்டாக எங்கேயாவது பிங்க் வந்தால் கூட ஒத்துக்கணும். ஓகே, இல்லைன்னா ரெட் கலர் பார்க்கறதுக்கு பிங்க் கலர். கிரீன் எங்க வந்தாலும் ஒத்துக்கணும். அதெல்லாம் இல்லை, என்ன எடு? பிங்க் வந்தால் மட்டும். அம்மா அம்மா கிரீன், நானும் கிரீன் தான். நாங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒயிட் ஃபேமிலி. ஒயிட் ஃபேமிலியில் வந்திருக்கோம். அந்த கடைக்காரங்க நல்லா பழக்கம் பண்ணிட்டா போல. சொல்லிருங்க எல்லாருமே வந்து பிங்க் கலர்ல வந்தாங்க. லைட் நானும் டாமினன்ட் கலர் பார்டர் கலர் கிரீன் கலர் பா. இல்ல அப்ப கூட ஆமா, நான் சொன்னதா கரெக்ட். நான் சொன்னதா தோத்துட்டாங்க. அத யார் யாருக்கெல்லாம் மெயினா கோயிலுக்கு வந்தா பசிக்குமோ அவங்கள கமெண்ட்டை சொல்லுங்க. அதே அங்கே தான் வந்துருக்காங்க. ஐயோ. சரி, அதில் வின்னர் யாருங்க இருக்குங்க? வின்னர் நான் தான். முன்னாடி பார்த்துருப்பீங்களா, அதில் போய் பாருங்க. ரெட் டாமினன்ட், கிரீன் பார்டர். நாங்கள் தான் வின்னர். நாங்க தான் அதான் சொன்னேனே ரெட் பிங்க் கலரா இருக்கும்னு யோசிக்கிறேன். அதனால ஒத்துக்கவே படாது. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றா இல்லையான்னு. சரி சரி போ. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். வின் பண்ணுற வீடியோவை நீங்களா பார்க்க தான் போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துட்டு பயந்துட்டேன். ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி தான் கோயில்கிட்ட போனதுக்கு முன்னாடி செக் பண்ண பார்த்தா வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருந்துச்சு. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் வந்து அந்த ஏர்பாட்ஸ் வந்து தூரமாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஒரு சவுண்டுமே கேட்கவே இல்லை. அதனால தான் நாங்கள் வீடியோவே போடல. அதனால் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அது வந்து ஃபுல்லாக வாய்ஸை ரெக்கார்ட் ஆகலன்னு நினச்சி பயந்து அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்தேன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். இந்த வாட்டி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவை நாங்கள் போட போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா நெக்ஸ்ட் ஹோட்டல் தானேம்மா? ஆமாம் ஆமாம், அஃப்கோர்ஸ் ஹோட்டல் தான். ஆக்சுவலி வெஜ் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து ஐயப்பன் சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வெஜிடேரியனாக மாறிட்டோம் ஒரு 148 டேஸ்க்கு. அதனால் இப்போ நாங்கள் வந்து வெஜ் ஹோட்டலுக்கு போக போகிறோம். நீங்களும் வந்து பாருங்கள். நீங்களும் வெஜிடேரியனாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். வர்ஷா வந்து ஜூஸுக்காக அழுக போட்டுட்ருக்கா. இங்கே பாரு, இங்கே பாரு வர்ஷா. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோ இந்த vlog-ஐ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய். நாங்கள் நெக்ஸ்ட் vlog-ல உங்களை சந்திக்கிறோம். பாய். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன vlog தான் போட போகிறோம். நாங்கள் வந்து பல்லூரில் இருக்க வராகி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். அங்கே